1956 எங்களுடைய மூதாதையர்களால் கட்டப்பட்ட வீடு. இந்த வீடு வந்து இப்போ தற்காலிகமாக யூஸ் பண்ணாத சூழ்நிலையில் இருக்கிறதுனால இந்த வீட்டை நாங்கள் ஒரு தோட்டக்கால் பயிர் பண்ணலான்னு ஒரு முடிவெடுத்து க்ளீன் பண்ணுறோம். நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து இந்த வீடு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. போக்குவரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லை, இதில் நம்ம தோட்டக்கால் பயிர் வைக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் மருந்தில்லா விவசாயத்தை கொஞ்சமாக சின்ன இடத்துல பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்து போயிருக்கோம். இந்த இடத்துடைய அளவு வந்து 1800 ஸ்கொயர் ஃபீட் தான். இந்த 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை பழங்களை பயிர் வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ வர்ற காய்கறிகள்லேயும் பழங்கள்லேயும் பூச்சிக்கொல்லி மருந்து நிறைய இருக்கிறதுனால புழுக்கள் அதிகமாக இருக்குது. அதை பார்த்ததுலேருந்து எங்களுக்கு காய்கறி சாப்பிட்றதே பயமாக இருக்குது. அதுக்காக இருக்கிற இடத்த நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இதுக்கு ஒரு 1 லட்ச ரூபா எஸ்டிமேட் ஆகுது. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நாங்கள் காய்கறியை விதைக்கலான்னு போகிறோம். சுத்தமாகவே எந்த ஒரு மருந்தும் எந்த ஒரு யூரியாவும் எதுவுமே இல்லாமல் பழங்காலத்தில் வளர்த்த மாதிரி வளர்க்கலான்னு ஒரு முடிவோடு போயிருக்கோம். அந்த காலத்தில் பார்த்துருக்கீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி தோட்டத்தில் அவரைக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய் இப்படி போட்டு முருங்கை மரம் இதெல்லாம் போட்டு நம்ம சாப்பிட்டோம். இன்றைக்கி அந்த சூழ்நிலையெல்லாம் மறைஞ்சி போய் எல்லாமே காய்கறி கடைக்கு வந்ததுனால காய்கறி பத்தாமல் போக எல்லாமே மருந்தாக ஆகிப்போச்சு. இந்த இடத்துல நாங்கள் முடிஞ்ச வரலும் காய்கறிகளையும் ஒரு மீன் குட்டை அமைச்சு அதில் மீன் வளர்க்கலாம், தேனீ வளர்க்கலாம், காளான் வளர்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் இதெல்லாம் செய்ய முடியுமான்னு தெரியலை. அது 2 அடுக்கு தோட்டமாக போட போகிறேன். இந்த தோட்டத்தை போட்டு முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் வீடியோ நான் காமிக்கிறேன். முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. இப்படி மருந்தில்லா விவசாயத்துக்கு ஆதரவு கொடுக்குறவங்க அனைவருமே உங்களால் முடிஞ்ச வரலும் உங்களுடைய தோட்டத்திலேயோ இல்லை வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன இடங்கள்லையோ இல்லை மாடியிலையோ தோட்டத்தை போட்டு தனக்கு உண்டான காய்கறியும் பழங்களையும் நிறைய பேர் பயிர் வச்சிட்ருக்காங்க. ரொம்ப நாளாக செய்கிறவங்களும் இருக்காங்க. மாடித்தோட்டம் இருக்கிற இடத்த யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறவங்க மீண்டும் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது இருக்கிற ஏரியாவை சோம்பேறித்தனம் படாமல் ஆரம்பித்தோம்னா நம்ம உடம்புக்கு நல்லது. நாங்களே ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் முழிச்சிருக்கோம். பார்க்குற அனைவருமே முடிஞ்ச வரலும் அவங்கவுங்களுக்கு தேவையான காய்கறிகளை தற்சார்பு முறையில் மருந்தில்லா விவசாயத்தை செஞ்சு நல்லபடியாக வாழணும்னு இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். முடியுங்கிறவங்க ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்னுடைய சேனலில் இந்த இடத்த நான் திரும்ப காமிச்சிக்கிட்டே இருப்பேன். என்னுடைய ஈல்டு வரவரையிலும் இதை நான் காமிச்சிக்கிட்டு தான் இருப்பேன். அன்பார்ந்த அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம்.